நான் பெத்ததே சரியில்லை, ஆனா என் பொண்ணை நல்லா வளர்த்துட்டேன், ஆனா என் குடும்பத்துல இருந்து யாரும் ஆட்சிக்கு வர மாட்டாங்க. இப்படி எதையா சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொன்னா பத்திரிகையில வருமா வராதா? என்ன இப்ப 3வது பக்கத்துல இருந்து 4வது பக்கத்துக்கு போயிடுச்சு அவர் பேசுறதெல்லாம். அது பண்ணத்தான் செய்வார். ஆனால் மிகப்பெரிய தலைவர். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். டிஆர் பாலு தன்னுடைய மானம் போச்சுன்னு கப்பலை ஏத்தினாரு. இப்போ கேஎன் நேருடைய விஷயம் வெளில வரப்போகுது. இது கண்டிப்பா தேர்தலுக்காக நடந்த ஒரு விஷயம் இல்ல. ஒழுங்கா அவங்க குற்றச்சாட்டை கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே நீங்க பேசி இருந்திருக்கலாம், நடவடிக்கை எடுத்து இருந்திருக்கலாம், சப்ஜுடிஸா மாத்தி இருந்திருக்கலாம். இப்ப அதையும் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டா நீதிமன்றமே இறங்கிருக்கு. நான் அரசு பாரதி பேசும்போது ஒரு 39-41 தொகுதிகளுக்கு இவரை பொறுப்பாளராக போட்டிருக்கோம், அதனால மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பழி வாங்குது அப்படிங்கிற கருத்து நேற்று பத்திரிகையில சந்தி. இன்னைக்குதான் போட்டாங்களா? திமுகங்கிறது பர்த் சர்டிபிகேட் உள்ள ஒரு கட்சி. அப்பனுக்கு பிறந்துட்டாலே பதவி கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது சர்டிபிகேட் வேணுமா, படிச்சிருக்கணுமா, அல்லது வேற ஏதாவது தொழில் கத்துட்டு இருந்திருக்கணுமா, விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா, கிரகிக்கின்ற சக்தி வேணுமா? ஒரு மண்ணும் கிடையாது. இந்த 1,50,000 கோடியை வைத்துட்டு இவங்க எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம், யாரை வேண்டுமானாலும் தப்பிக்க முயற்சி பண்ணலாம், எல்லா விதமான கூத்துக்களையும் நடக்கலாம். ஆனால் 13 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னது அமித்ஷா, உள்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ண போறாரு, இவங்களெல்லாம் என்ன பண்ண போறாருங்கிறது தான் கேள்வி. ஆனால் ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம், இந்த 13 குறுநில மன்னர்களுடைய குடும்பம் தனித்து விடப்பட்டு இந்த மாஸ் இருக்குல்ல, சின்னதா இருக்கு இல்லையா, இதுங்களை தான் நீங்க ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணி இவங்களை உள்ள போட்டீங்க, உள்ள போடுறதுக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வழக்குகள் திமுகவுடைய ஆட்கள் மேல பாயும். புதுசா வந்திருக்கிறது தேமுதிக. வரலாற்று மிகப்பெரிய சாதனை. என்ன, மகாராணி இப்பதான் வந்திருக்காங்க. அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் ஆல்ரெடி 2016 இருந்து தேமுதிகல இருந்து உருவிட்டாங்க. சோ இவங்க எல்லாம் எப்படி கமலஹாசன் ஐயாவுக்கு திமுகவுக்கு போய் ராஜ்யசபா சீட்டு கேட்கும்போது மகேந்திரன் இங்கதான் இருக்காங்க, பத்மத பிரியா இங்கதான் இருக்காங்கிற மாதிரி ஏற்கனவே அவருக்கு எப்படி உள்ள இருந்தாங்களோ அந்த மாதிரி தேமுதிக உள்ளதான் இருக்காங்க. நீங்க மகாராணியை தான் இப்ப கூப்பிட்டு வந்திருக்கீங்க. விஜய் கொஞ்சம் அழகா இருக்காரு, அவர் கரையை பூசிடலான்னு நினைக்கிறாங்க. நடக்க போறது இல்லை. எப்படி இந்த 82 லட்சம் வாக்கு ஒரு தீவு மாதிரி இருக்கத்தான் போகுது. ஓட்டு போடத்தான் போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்காக இன்னைக்கு யாராவது காத்துட்டு இருக்காங்களான்னு சொன்னா, காங்கிரஸ்ல பேசணும்னா ராகுல் காந்தி கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? திமுகவே காங்கிரஸை தள்ளிவிட்டால் தான் 150 சீட்ல நான் நிக்கணும். அப்பதான் 130 நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன முறை அப்படித்தான் நடந்தது, 2006 அப்படித்தான் நடந்தது. 40 சீட்டு ஊத்தி முடிச்சு, 35 சீட்ல 40 சீட் நான் இந்த ஊத்தி முடிக்குது. நான் இதையும் குறைச்சிக்கிட்டேன்னா ரொம்ப சிக்கலாயிடும். நான் பெத்ததே சரியில்லை, ஆனா என் பொண்ணை நல்லா வளர்த்துட்டேன், ஆனா என் குடும்பத்துல இருந்து யாரும் ஆட்சிக்கு வர மாட்டாங்க. இப்படி எதையா சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொன்னா பத்திரிகையில வருமா வராதா? என்ன இப்ப 3வது பக்கத்துல இருந்து 4வது பக்கத்துக்கு போயிடுச்சு அவர் பேசுறதெல்லாம். அது பண்ணத்தான் செய்வார். ஆனால் மிகப்பெரிய தலைவர். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். கேஎன் நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையில பணி நியமனத்துக்கு ஒரு 880 கோடியும், பிறகு பல்வேறு ஒப்பந்தங்கள்ல ஒரு 1020 கோடி, மொத்தம் ஒரே துறையில மட்டும் அதுக்கப்புறம் ஒரு 450 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 2300க்கும் மேற்பட்ட கோடி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இதுல முதல்வருக்கும் பங்கு இருக்கு, கட்சி நிதியா இந்த தொகையெல்லாம் அங்கேயும் போயிருக்கு அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார்? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மெட்ரோ திட்டத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டது திமுக, வேலை செஞ்சதெல்லாம் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில. அந்த கையெழுத்து போட்ட போது அல்ஸ்டாம்னுடைய கம்பெனியிலிருந்து நேரடியாக பணம் வராமல் 2 சில்லறை கம்பெனியை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து 100 கோடி திமுகவுக்கு போச்சுங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தான் திமுகவுடைய ஊழல் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்காக இருக்கும், ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக இருக்கும். கேடித்தனத்தை ஒழுங்காக செய்வாங்க, அப்படி வச்சுக்கோங்களேன். கேஎன் நேருவை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், பலர் மற்றவங்களும் சொன்னாங்க. ஒரு இடி நடவடிக்கை எடுக்கணும்னா ஒன்றா ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும், அல்லது நீதிமன்ற ஆணை இருக்கணும். எஃப்ஐஆருக்கான ஒழுங்கான முயற்சியை எடுத்தாங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை. பதிவு பண்ணுறதுக்கு டிஐஜிக்கு காலில் தலைவலியாக இருந்தது, கண்ணில் மூக்கு வலியாக இருந்ததுன்னு 1000 பிரச்சனை இருந்தது. இப்போ நீதிமன்றமே இறங்கி அதை சொல்லியிருக்கு. ஸோ டிஆர் பாலு தன்னுடைய மானம் போச்சுன்னு கப்பலை ஏற்றினாரு.
இப்போ KN நேருடைய விஷயம் வெளில வரப்போகுது. இது கண்டிப்பா தேர்தலுக்காக நடந்த ஒரு விஷயம் இல்லை. ஒழுங்கா அவங்க குற்றச்சாட்டை கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே நீங்க பேசி இருந்திருக்கலாம், நடவடிக்கை எடுத்திருந்திருக்கலாம், சப்ஜுடிஸா மாத்தி இருந்திருக்கலாம். இப்ப அதையும் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டா நீதிமன்றமே இறங்கியிருக்கு. இதுதான் ஒரே வழி. அந்த ஒரு வழியை ஒழுங்கா பண்ணியிருக்காங்க. நேரு இந்த விஷயத்துல மாட்ட போறது ரொம்ப உறுதி. ஆனால் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமான ஒரு செலவு. இல்ல அதுதான் ஆர்எஸ் பாரதியும் சொல்றது. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, ஜெயலலிதாவே நாங்க பாத்துட்டோம், இது என்ன வழக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஜெயலலிதாவை பார்க்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எம்ஜிஆரே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒரு 4-5 தலைமுறையா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பழசெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. கேள்வி என்னன்னா, இவங்க இன்னும் பிஜேபியை ஒழுங்கா பார்க்கல. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆர்எஸ் பாரதிக்கு இது ஒரு சின்ன KN நேருக்கு இந்த 2000 கோடிங்கிறது வந்து உண்மையிலே சில்லற செலவு. நாமெல்லாம் காய்கறி வாங்கும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குவோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அவர் குடும்பத்துக்கு வாங்குறதுக்கான செலவு தான் இந்த 2000 கோடி. அவர் குடும்பத்துல கூட இல்லை, அவர் கூட சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, கவுன்சிலராகவும் டிரைவர்களாகவும் தேரோட்டிகளாகவும் காரோட்டிகளாகவும் அவங்களுடைய சொத்தை இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் மாட்டினா தண்டனை அனுபவிக்க போறது KN நேரு தானே ஒழிய வேற யாரும் கிடையாது. ஸோ நீதிமன்றம் எடுத்திருக்கு, நல்லது நடக்கும்னு நாம நினைக்கணும். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நேரு ஒரு குறுநில மன்னர். நீ ஒன்றும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய குறுநில மன்னர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மன்னர் இவர், கப்பம் கட்டுகின்றவர். அப்ப கண்டிப்பா மாட்டினார்னா அது அசிங்கமா தான் இருக்கும். ஆனா மக்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். KN நேருக்கும் 2000 கோடி எல்லாம் ஜுஜிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மக்கள் இந்த 2000 கோடிக்கும் ஏன்டா அலைஞ்ச அப்படின்ற கேள்வியை கண்டிப்பா கேட்கத்தான் செய்வாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? எப்படி TR பாலுவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பல ஆயிரம் கோடி சொத்து அவர்கிட்ட இருக்கும் பொழுது 2 கப்பல் அவர் மானத்தை ஏத்தி விட்டதுங்கிற மாதிரியான விஷயத்த கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆர்எஸ் பாரதி பேசும்போது ஒரு 39-41 தொகுதிகளுக்கு இவரை பொறுப்பாளராக போட்டிருக்கோம், அதனால மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பழி வாங்குது அப்படிங்கிற கருத்து நேற்று பத்திரிகையில சந்தி இன்னைக்குதான் போட்டாங்களா? திமுகங்கிறது பர்த் சர்டிபிகேட் உள்ள ஒரு கட்சி. அப்பனுக்கு பிறந்துட்டாலே பதவி கொடுத்துருவாங்க. பர்த் சர்டிபிகேட். வேற ஏதாவது சர்டிபிகேட் வேணுமா? படிச்சிருக்கணுமா, அல்லது வேற ஏதாவது தொழில் கத்துட்டு இருந்திருக்கணுமா, விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா, கிரகிக்கின்ற சக்தி வேணுமா? ஒரு மண்ணும் கிடையாது. ஸோ இவர் எவ்வளவு நாளா குறுநில மன்னரா இருக்காரு? இன்னைக்கு நேத்திக்கா இருக்காரு? 41 தொகுதி மாவட்டங்களையோ அல்லது பகிர்வுகளையோ நீங்க கொடுத்துட்டீங்கிறதுக்காக இவரை தூக்கி உள்ள வச்சிட முடியுமா? செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவர் வேணா கொண்டு வரலாம். இவரெல்லாம் மகாராஜா இல்ல, பெரிய மகாராஜா இல்லையா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்ல ஒருத்தர் இவர். ஸோ அவர் தப்பு பண்ணதான் செய்வாரு, தப்பிக்க தான் முயற்சி பண்ணுவாரு. நம்மளுடைய தலையெழுத்து 78 வருட இந்தியாவில் 15 அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. நாடு பூரா எத்தனை கட்சி இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கட்சி இருக்கு? கிட்டத்தட்ட 53 கட்சி இருக்கு. இத்தனை கட்சிகள் இருந்து இத்தனை திருட்டுத்தனங்கள் நடந்தும் ஒரு 15 பேர் தான் இது வரைக்கும் நம்மளால நீதிமன்றத்துக்கு போய் தண்டனைன்னு வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அதுல ஜெயலலிதா பெண்ணுங்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. லல்லு பிரசாத் யாதவ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கோமாளியா இருக்காருங்கிறதுனால அவரை பிடிச்சு போட்டாங்க. மற்றபடி திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாம் கூடவே தானே இருக்காங்க, தப்பிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. சோ நீதிமன்றம் இதை எப்படி எடுத்துட்டு போகுதுன்னு நம்ம பார்க்கணும். வேற எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் மக்களுக்கு என்ன புரியணுமோ அது புரிஞ்சிருச்சு. இவங்க ஊழல் கட்சிங்கிறது தெளிவா தெரியும். அதுல என்ன மாற்று கருத்து? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. தாவேகாவே இதை ஒரு வழக்கா தொடுத்து நீதிமன்றத்துல அந்த உத்தரவு பெற்றது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்க முயற்சிக்கிறாரு. அவர் இந்த வழக்குல எந்த அளவுக்கு தலையிடுவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, யாராக இருந்தாலும் ஒரு கேஸ் போகுதுன்னா கூட சேர்ந்து நீங்களும் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு 2 சொல்றேன். நேர்மையா கச்சத்தீவை பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல ஜெயலலிதா அம்மா தன்னிச்சையாக தன் பேர்ல வழக்கு போட்டு அதற்கு பிறகு தமிழக அரசை சேர்த்தாங்க. இன்னி வரைக்கும் திமுக அதுல சேரல. அப்ப உங்களுக்கு அதுல என்ன இருக்குங்கிறது புரிஞ்சிருக்கும். நான் தானே கொடுத்தேன், நானே போய் பேசினா தப்பாயிடும்னு திமுக ஒதுங்க. ஆனால் இதை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கினாங்க. அவங்க ஜெய்சங்கரையோ அல்லது மத்திய அரசையோ குற்றம் சொல்லிட்டு உட்காரல. நம்பர் 1. இந்த பக்கம் வாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய வழக்கு நடக்குது. அன்பழகன் தான் அந்த கேஸை கொண்டு போறாரு. சுப்பிரமணிய சாமி விட்டுட்டாரு. சுப்பிரமணிய சாமி ஏன் விட்டுட்டாருன்னா 99 அவருக்கு ஒரு வேலையாக வேண்டி இருந்தது, அது நடக்கல. அந்த டைம்ல விட்டுட்டார். கடைசியில் வந்து உள்ள சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோர்ட்ல ஒரு கேஸ்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. வக்ஃப் போர்டு கூட தான் பாவம் விஜய் ரொம்ப போராடி அவங்களுக்கெல்லாம் சொத்தை திருப்பி மீட்டு கொடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இறங்கினாரு. கடைசியில போட்ட தொப்பியை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியல. ஆனா தொடர்ந்து திமுக அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், மூத்த பொறுப்பாளர்கள் மீது இடி, இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் இதெல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பழிவாங்கக்கூடிய செயல். தேர்தலுக்காக ஒரு 4 அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுத்தோம்னா
திமுக முடக்கிடலான்னு பகல் கனவு காண்றாங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. தியாகராஜன் ஐயா ஒரு விஷயம் சொன்னார். மாப்பிள்ளையும் மச்சானும் 30,000 கோடிக்கு மேல ஒரு வருடத்துக்குள்ள அமுத்திட்டாங்க சொல்லி 5 வருடம் ஆச்சு. 5 வருடத்துல 1,50,000 கோடி மாப்பிள்ளையும் மச்சினனும் அமுத்திட்டாங்க. இதை வைத்துக்கொண்டு அவங்க ஆஸ்திரேலியாவில் கூட ஜெயிக்கலாம். என்ன கும்மிடி புண்டி தாண்ட முடியாது, ஆனா ஆஸ்திரேலியாவில் கூட அவங்க இவ்வளவு பணம் இருந்ததுன்னா ஜெயிக்கலாம். ஏன்னா அதுவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க கிரிக்கெட்ல பாகிஸ்தானோட லட்சணமும் ஆஸ்திரேலியாவோட லட்சணமும் எப்படி, எவ்வளவு பெரிய டீம் ஆஸ்திரேலியா, அது இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த நாடு வறுமையில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தான் ஆட்களை கொண்டு வர முடியுங்கிற ஒரு பொசிஷன் இருக்கு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 1,50,000 கோடியை வைத்துட்டு இவங்க எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம், யாரை வேண்டுமானாலும் தப்பிக்க முயற்சி பண்ணலாம், எல்லா விதமான கூத்துக்களையும் நடக்கலாம். ஆனால் 13 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னது அமித்ஷா, உள்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ண போறாரு, இவங்களெல்லாம் என்ன பண்ண போறாருங்கிறது தான் கேள்வி. ஆனால் நீங்க பெஸ்ட் பண்ணணும்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்ரியன் படத்துல பன்னீர்செல்வமுடைய ஆட்களை சாவடிச்சுட்டு விஜயகாந்த் அவனை தனியா விட்டு, சத்ரியன் அந்த வில்லனை தனியா விட்டா மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் விட்டுருங்க. திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், திமுக இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலை, அதாவது மாவட்டம் தோறும், தொகுதி தோறும், தெரு தோறும் இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்க மேலதான் நீங்க கேச போடணும். இவங்க கத்த ஆரம்பிச்சாங்கன்னா அங்க பல்பு எரியும். அவன் தனித்து விடப்படணும். யாரு? ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம், இந்த 13 குறுநில மன்னர்களுடைய குடும்பம் தனித்து விடப்பட்டு, இந்த மாஸ் இருக்குல்ல, சின்னதா இருக்கு இல்லையா, இதுங்களை தான் நீங்க ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணி இவங்களை உள்ள போட்டீங்க, உள்ள போடுறதுக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வழக்குகள் திமுகவுடைய ஆட்கள் மேல பாயும். கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க, சின்ன ஆட்கள், இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் கதறுவான். இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தெரியும், ஏன் நடக்க மாட்டேங்குதுங்கிறது தான் புரியல. திமுக கூட்டணியில தினமும் ஒவ்வொரு கட்சிகளா ஏறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லியா ஆதவர்ஜில சேராட்டாவில் ஏத்துற மாதிரி முதல்வர் ஒவ்வொருத்தரையா ஏத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் நக்கல. ரொம்ப தவறான குற்றச்சாட்டு ஆதவர்ஜனா சொல்றது. ஸ்டாலின் ஐயாவுக்கு மாட்டினது 3 பேர் தான். அதுல இன்னும் 2 பேர், இன்னும் ஒருத்தர் உறுதி சொல்லல. மன்சூர் அலிகான் இன்னும் சொல்லல. அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயா வேற வழியே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்தே பாவம் திமுகவுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதிமுகவுக்கு வேலை செய்யணும்னு அவர் நினைத்தாலும் அதிமுக விடலை. ஏன்னா அதுக்கு தெரியும் இவர் யாருங்கிறது. ஓபிஎஸ் ஐயாவை பிடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ தேமுதிகங்கிறது எப்போதுமே விற்பனைக்கு உள்ள ஒரு, இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போர்டு மாட்டிட்டு இருக்கிற ஒரு கட்சி தான். அதை கொண்டு வந்திருக்காங்க. இது 3 தான் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு நடக்கல. இன்னும் மன்சூர் அலிகானோட பேரம் முடியல. அதுக்கப்புறம் இந்த குமரிமுத்து அதெல்லாம் சின்னதா இருக்காங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வர்ற வேலையை திமுக செய்யணும். ஐயா நேர்மையா ஒண்ணு பாருங்க, என்டிஏவை பொறுத்த வரைக்கும் 2019, 21, 24 பிரிஞ்சிருந்தவங்க, சேரவாரி அடித்தவங்க, வெளில போனவங்க, உள்ள வந்தவங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தவங்க, உள்ள இருந்தே தொந்தரவு கொடுத்தவங்க, அத்தனை பேரையும் இப்போ ஒன்னா கொண்டு வந்தாச்சு. ஒரு குடையில கொண்டு வந்தாச்சு. அவங்க யாரையாவது புதுசா கொண்டு வந்தாங்களா? இன்னும் கிருஷ்ணசாமி ஐயா தான் முடிவு பண்ணல. புதிய தமிழன் கிருஷ்ணசாமி ஐயா தான் முடிவு பண்ணலன்னா அந்த கூடாரம் கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. என்டிஏவால சாதிக்க முடியாம போயிருந்தது அல்லது சாதித்திருந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பேசணும்னா நாத்தாக்காவையோ தாவேக்காவையோ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். திமுகங்கிற எதிர்ப்பு சக்தியை தூக்கி போட்டு மிதிக்கிறது, ஒன்று சேர்ந்து கொண்டு வர்றதுக்கு. அதுல வேணா அவங்க தவறிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் 2019, 21, 24 3 தேர்தலில் ஜெயிச்சு அவங்க கிட்ட எஃகு கோட்டையில உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த அவிச்ச முட்டைகள் எல்லாம் உட்கார்ந்துதான் இருந்தாங்க. அதுல ஏதாவது மாற்றம் இருந்ததா? புதுசா வந்திருக்கிறது தேமுதிக. வரலாற்று மிகப்பெரிய சாதனை. என்ன, மகாராணி இப்பதான் வந்திருக்காங்க. அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் ஆல்ரெடி 2016 இருந்து தேமுதிக உருவிட்டாங்க. சோ இவங்கெல்லாம் எப்படி கமலஹாசன் ஐயாவுக்கு திமுகவுக்கு போய் ராஜ்யசபா சீட்டு கேட்கும்போது மகேந்திரன் இங்கதான் இருக்காங்க, பத்மத பிரியா இங்கதான் இருக்காங்கிற மாதிரி ஏற்கனவே அவருக்கு எப்படி உள்ள இருந்தாங்களோ அந்த மாதிரி தேமுதிக உள்ளதான் இருக்காங்க. நீங்க மகாராணியை தான் இப்ப கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வேற எதுவும் நடக்கல. கரெக்டா? அப்புறம் அடுத்தது ஓபிஎஸ் ஐயா எப்படியுமே உங்களோட தான் இருந்தார். அது தெளிவா தெரிஞ்ச விஷயம் தான். அவர் நல்ல மனுஷன். அதனால அவருக்கு போக்கிடம் இல்லை. கூட இருக்கிறவங்க சரியில்லை. எடப்பாடி ரொம்ப தெளிவா முடிவு எடுத்திருந்தார். ஆனா பண்ருட்டி அவர் பேசும்போது ஓபிஎஸ் பாஜகவை தான் முழுக்க நம்பினாரு, பாஜக உதவியே பண்ணல. பண்ருட்டி ஐயா பற்றி நல்ல விஷயமா ஒண்ணு சொல்லணும்னா, இத்தனை வருட அரசியல்ல அவரை ஏன் எந்த கட்சியும் சேர்க்கலன்னா அவருக்கு உண்மையிலே அறிவு இருக்கு. ரொம்ப அறிவு இருந்தா சேர்க்க மாட்டாங்க. சொல்ல போனா பிஜேபியில கூட சில டைம் அது நடக்கும்.
சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப அறிவு இருந்தால் அந்த மாதிரி எதாவது பேசுவான், நமக்கு அதெல்லாம் வேணாங்கன்றோம். அதனால தான் பாவம் அவர் தனி கட்சின்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. அவர் கொஞ்சம் கம்மியாக அறிவு இருந்ததுன்னா ராஜகண்ணப்பன் மாதிரி, ஆரம் வீரப்பன் மாதிரி எப்பவோ கட்சியை தொடங்கி எப்பவோ போய் திமுகவில் ஐக்கியமாயிருப்பார். அவருக்கு உண்மையிலேயே அறிவு இருந்ததுனால தான் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப லேட்டாக இப்போ தான் தொடங்கியிருக்காரு. ஸோ அவர் பாஜகவை நம்பிட்டு இருந்தாரு அப்படின்னு பேசுறதா இருந்தா அதை என்னைக்காவது நீங்க மேடையில சொன்னீங்களா? ஓபிஎஸ்க்கு உதவி, ஓபிஎஸ் பிஜேபியை நம்பிட்டு இருந்தாருங்கிறத பண்ருட்டி ஐயா ஓபிஎஸ் கூடவே இருக்கும் பொழுது எங்கேயாவது சொன்னாரா? சொல்லல. விஜயகாந்தோட இருந்தாருல்ல, அப்ப ஒழுங்கா அவர் அறிவு பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவருக்கு ரொம்ப அறிவு இருந்தது. விஜயகாந்த் கிட்ட இருந்தது நேர்மை மட்டும்தான், தட் இஸ் தன்னை நம்பின ஒரு விஷயம் மட்டும்தான், ஒத்து வரல. ஸோ இது எல்லாமே செய்திகளாக படிக்கக்கூடிய அளவுல இந்த கள்ளக்காதல் செய்தியெல்லாம் தினத்தந்தியில படிப்பீங்களா? தினத்தந்தி மற்றதுலாம் இந்த விவகாரம் அந்த விவகாரம் அந்த மாதிரி படிச்சுட்டு ஒதுக்கிடுங்க. இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டே கிடையாது. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவங்களுடைய 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவிக்கிறாங்க, மாநாடு நடத்துறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்குவாங்க? 8% இருக்கு. அது 8.25 ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார், 7.5 ஆயிடுச்சுன்னா வருத்தப்படுவார். இவ்வளவுதான் நாத்தாக்காவுடைய லைஃப். தோற்றம் மறைவு அப்படிங்கிறது தான் அவருடைய லைஃப். வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது புதுசா பேசுறாங்க? தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கிடையாதா? வெற்றியின் தோல்வி 8% வச்சுட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் பல ஆண்டுகளாக பல விவாதங்கள்ல நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். 100 ஓட்டு இருக்கா, 12 ஓட்டு தூக்கிட்டீங்களா, 4 முறை செத்து போயிட்டாங்கன்னு இப்பதான் SIRல தூக்கி இருக்கீங்க. இப்ப மீதி இருக்கிறது 88. 88ல 8 நாத்தாக்காக்கு விட்டுருங்க, போனா போகுது. ரவீந்திர துரைசாமி சொன்னா கோச்சுப்பாரு, 12 வரும் 42 வரும்லாம் சொல்லுவாரு. பட் ஆனா 8 7.5 ஆகாம பாத்துக்கிறது தான் அவருடைய வேலை. இப்ப 80ல விஜய்க்கு 20 இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? மீதி இருக்கிற 60ல 30 யாருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே. 31 29, 32 28 அல்லது 28 32, இவ்வளவுதானே. எப்படி ஜெயிப்பாங்க? எப்படி ஒரு ஃபேக்ட் ஆகும்? ஓட்டு போடாதவர்களையும் ஓட்டு போட முடியாதவர்களையும் நாத்தாக்காவையும் தாவேக்காக்கு ஓட்டு போடுகின்றவர்களையும் இந்த 4 பேரையும் நீங்க புறந்தள்ளிட்டு தான் நீங்க பார்க்க போறீங்க. வடிகட்டுறதுல 2 வகை இருக்கு. வடிகட்டுனா மேல தங்குறத சில பேர் எடுத்துப்பாங்க, அதுக்குன்னு சிலது இருக்கு. கீழே விழுறத சில பேர் எடுத்துப்பாங்க, அதுதான் பிரதானமா இருக்கும். இந்த வடிகட்டிகள் தான் இவங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டிஆர் பாலு தலைமையில திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைச்சிருக்கிறாங்க. மதுரையில திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு கூட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மதுரையில பிரதமர் மோடி அவர்களும் கலந்து கொண்டு கூட்டம், அதே மதுரையில் என்ன நம்ம மதுரையில நடத்துறாங்க, அந்த இதுல மோடி அவர்களும் கலந்துக்க இருக்கிறாங்க. மதுரையில அழகிரியோட ஆதரவாளர்களா இருந்தவங்க அதிமுக பக்கம் இணைஞ்சிருக்கிறாங்க. மதுரையை சுத்தி நடக்கக்கூடிய இந்த அரசியலை எப்படி புரிஞ்சு? ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஒரு முறை ஸ்டாலின் ஐயா போனாரு, சாப்பாடெல்லாம் போட்டாரு. என்ன அவருக்கு சாப்பிடலைங்கிறதுக்காக எல்லாரும் கீழே உட்காந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்கங்கிற பிரச்சனை வருங்கிறதுக்காக அவரை மட்டும் சாப்பிட விட்டு வந்தாரு. ஒரு பெரிய இடத்த ஸ்கிரீன் போட்டு மறைச்சாங்க. 60 ஆண்டு காலமா ஆட்சி செய்துட்டு மதுரையை ஒரு பெரிய ஏரியாவை காட்ட முடியாம ஸ்கிரீன் போட்டு மறைச்சாங்க. அவரும் பண்ணாரு. தாவேக்காவும் அங்கதான் மாநாடு நடந்துச்சு. மிகப்பெரிய அளவுல எழுச்சியோட முருகன் மாநாடும் அங்கதான் நடந்தது. இதுல என்ன, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல மாநாடு நடத்தி தானே ஆகணும். டிஆர் பாலு நடத்துறாருன்னா அவர் கரெக்டா பேரம் பேச தெரியும். ஏன்னா அவர் சின்ன லெவல்ல இருந்து பார்த்திருக்காரு, குப்பலாரில இருந்து பார்த்திருக்காரு, கப்பல் வரைக்கும் பார்த்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் பேரத்தை கரெக்டா பேசத்தான் போறாரு. ஆனா இப்ப நமக்கு மதுரை திமுகவுக்கு ஒரு பலவீனமா உள்ள இடங்கள்ல ஒன்று அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சொல்றாங்களே. எழுதி வச்சுக்கோங்க, 230 தொகுதியும் பலவீனமா தான் இருக்கு. சென்னை சார்ந்தது மட்டும்தான். எம்ஜிஆர் வந்த பொழுது அசைக்க முடியாம இருந்த சென்னையினுடைய தொகுதிகள் மட்டும்தான் திமுக ஆதரவு இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்றது எதுவுமே கிடையாது. உண்மையை சொன்னா எதுவுமே கிடையாது. ஆனா தாவேக்க தொடர்ந்து எங்களுக்கு ஒரு தேசிய கட்சி வரும், திமுகல இருந்து இன்னொரு கட்சிகள் வரப்போகுது, இப்படி தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே, எந்த நம்பிக்கையில? தப்பு இல்லைங்க, தாவேக்காவோட எல்லாருமே போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. உண்மையை சொன்னா திமுகவே சபரீசன் மூலமா பேரம் பேசினதெல்லாம் உண்மையான ஒரு விஷயமா தான் நடந்தது. எல்லாரும் போகத்தான் நினைச்சேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு 82 லட்சம் வாக்கு அதிகபட்சமா உச்சபட்சமா இருக்கு. அவர் சொன்னா ஓட்டு போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 82 லட்சம் வாக்குகளை பெறணும்னு யார் வேணாலும் நினைப்பாங்கல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ சினிமால ஹீரோ அழகா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கிறவர் கொஞ்சம் அழகு குறைச்சலா இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஆனா தூர்வல் நிபுச்சு படத்துல பாத்தீங்கன்னா பாக்யராஜை விட அந்த ஆள் ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு மூஞ்சில கறியை பூசிட்டு அந்த ஆளை கூட்டு போவாரு. உங்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பிறந்தீங்களான்னு தெரியாது, இருந்தாலும் உதாரணம் சொல்றேன், பார்த்துருப்பீங்க. இந்த சன்ல அதை தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கிறவனுக்கு ஒன்னா கறியை பூசி தன்னை அழகு காட்டிக்கிறது, அல்லது தன்னை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவனை முன்னிறுத்தி கொண்டு போறது, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமான ஒரு விஷயம்.
விஜய் கொஞ்சம் அழகா இருக்காரு, அவர் கரிய பூசிடலான்னு நினைக்கிறாங்க. நடக்க போறது இல்லை. எப்படி இந்த 82 லட்சம் வாக்கு ஒரு தீவு மாதிரி இருக்கத்தான் போகுது. ஓட்டு போடத்தான் போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்காக இன்னைக்கு யாராவது காத்துட்டு இருக்காங்களான்னு சொன்னா, காங்கிரஸ்ல பேசணும்னா ராகுல் காந்தி கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க ராகுல் காந்தி கிட்ட போய் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பதில் சொல்லுவார். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே பெரிய விஷயம். வாட் இஸ் யுவர் நேம் ராகுல் காந்தி ஒரு பதில் சொல்லுவாரா மாட்டாரா? அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே மிகப்பெரிய. அவர்கிட்ட பேசி என்னத்தை பண்ண போறீங்க? பேசணும்னா அந்த G23 இருக்கிறவங்க, இங்க இந்த சிதம்பரம் ஐயா இவங்ககிட்ட எல்லாம் பேசி ஏதாவது பண்ணணும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்னத்தை பண்ண போறீங்க? திமுகவே காங்கிரஸை தள்ளிவிட்டால் தான் 180 சீட்ல நான் நிக்கணும். அப்பதான் 130 நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன முறை அப்படித்தான் நடந்தது, 2006 அப்படித்தான் நடந்தது. 40 சீட்டு ஊத்தி முடிச்சு, 35 சீட்ல 40 சீட் நான் இந்த ஊத்தி முடிக்குது. நான் இதையும் குறைச்சிக்கிட்டேன்னா ரொம்ப சிக்கலாயிடும். அதனால நான் வந்து காங்கிரஸை தள்ளி விடுகிறேன். அந்த 25 சீட்டை தூக்கி தேமுதிகவுக்கு, பாமக அப்பா கட்சிக்கு, இந்த கம்யூனிஸ்ட் விசிக அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து திமுக முடிவு எடுத்தால் தான் மாற்றம் வரும். அப்பதான் அவங்க தாவேகா பக்கம் போவாங்க. ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு தான் எடுப்பாரு சார்? ஒரு முடிவு எடுக்க மாட்டார். தன் பையன் சரியில்லை, நான் பெத்ததே சரியில்லை, ஆனா என் பொண்ணை நல்லா வளர்த்துட்டேன், ஆனா என் குடும்பத்துல இருந்து யாரும் ஆட்சிக்கு வர மாட்டாங்க, இப்படி எதையா சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொன்னா பத்திரிகையில வருமா வராதா? என்ன இப்ப 3வது பக்கத்துல இருந்து 4வது பக்கத்துக்கு போயிடுச்சு அவர் பேசுறதெல்லாம். அது பண்ணத்தான் செய்வார். ஆனால் மிகப்பெரிய தலைவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சமுதாயத்துக்காக உண்மையிலே உழைச்சவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அவர் இப்போ இப்படி திமுக பக்கம் சிக்கி தன் பையனுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்ற அளவுக்கு இறங்கி வருவார்னா என்ன பண்ண முடியும்? தேர்தல் ஆணையத்திட்ட போய் அது மாம்பழம் இல்லைங்க, என்னோடதுதான் மாம்பழம், நான் தான் மாங்காயை வச்சேன், அப்புறம் தான் பழமாச்சுன்னு பேசி என்ன பிரயோஜனம்? 95% அங்கதான் இருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்னங்க தெரியும்? செயற்குழு பொதுக்குழு தான் தெரியும், வேற ஏதாவது தெரியுமா அதுக்கு? அதிமுக விஷயத்துல குழப்பிய போது கூட தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்தது தேர்தல் ஆணையம். என்ன பண்ண முடியும்? ராமதாஸ் ஐயா கண்டிப்பா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணத்தான் செய்வார். அந்த கெஸ்ட் ரோல் ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திமுக தரப்பினர் வந்து மு.க. ஸ்டாலின் கருணாநிதி அவர்களை விட ரொம்ப பெட்டரா மூவ் பிளே பண்றாரு, நிறைய கட்சிகள் உள்ள கூட்டு வந்திருக்காரு, நிச்சயமா திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. படிச்சவங்க கூட்டம்னு பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு, நாங்கெல்லாம் கோவில் கட்டணும், இன்ஜினியரிங், தஞ்சாவூர் கோவில் கட்டினவங்க. அதுல இருந்து ஒரு இன்ஜினியர் வருவார். அவர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அன்னைக்கு பெரிய ஆளா இருக்கும். அதுல இருந்து ஒருத்தர் வருவார், கம்மியா இருந்தாலும் அவருக்கு. இது படிச்சவங்க கூட்டத்துல அப்படி இருக்கும். திருட்டு கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவனை விட பெஸ்டா திருடு, ஏன்னா அவனுக்கு வயசாயிடுச்சு, இவனை விட பெஸ்டா திருடுறவனை தான் அடுத்தது கொண்டு வருவாங்க. இப்ப இவனுக்கு வயசாயிடும், இவன்கிட்ட இருந்து அடுத்தவன் வர்றவனுக்கு தான் அந்த திருட்டுத்தனம் நல்லா தெரியும். சோ திருட்டு கூட்டத்துல பாத்தீங்கன்னா தாத்தாவோட அப்பா பெரிய ஆளா வருவாரு, வீறு கொண்டு இருப்பாரு, கத்தியெல்லாம் சுத்துவாரு. அப்பாவோட பையன் துப்பாக்கியை எடுத்துருவான். பையனுடைய பேர, அதாவது தாத்தாவுடைய கொள்ளு பேரை அவன் AK-47 சுத்துவான். சோ திருட்டு கூட்டத்துல கண்டிப்பா இவங்களை விட அவங்க பெருசா தான் இருப்பாங்க. ஆனா படித்தவங்க கூட்டத்துல பாத்தீங்கன்னா, நான் தஞ்சாவூர் கோவில் கட்டினேன், நீ என்ன பண்ண? நான் LIC பில்டிங் கட்டினேன், நீ என்ன பண்ண? நான் வந்து இந்த ஆத்துக்கு நடுவுல பெரிய பாலம் கட்டினேன். இப்படித்தான் அதனுடைய சிச்சுவேஷன் இருக்கும். உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். NDA என்னதான் இருந்தாலும் நிறைய கட்சிகளை ஈர்க்குவதற்கு தவறிட்டாங்க. எந்த கட்சிகளும் ஈர்க்க தவறினாங்க? காங்கிரஸ் ஈர்த்திருக்க முடியுமா? நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. NDAல காங்கிரஸ் வருமா? இல்ல கிருஷ்ணசாமி இன்னும் அவர் இணையாம இருக்கிறாரு. பாருங்க, கிருஷ்ணசாமி ஐயா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுப்பாரு. ஒன்னா தனக்கான நல்ல முடிவு எடுப்பாரு, தோத்து போயிடுவாரு, அல்லது மற்றவர்களுக்கான நல்ல முடிவு எடுப்பாரு, ஜெயிச்சிருவார். ஏதோ ஒரு முடிவை அவர் ஒழுங்கா எடுக்க போறாரு. மற்றவர்கள் எல்லோருமே அங்க காங்கிரஸ் வர முடியுமா? கம்யூனிஸ்ட் வர முடியுமா? யார் வர முடியும்னு சொல்லுங்க. விசிக வர முடியுமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசிக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பக்கம் பாமக இருக்காங்க. எப்படி விசிக வருவாங்க? இங்க அப்பா வந்தாலே வரமாட்டேங்கிறாரு, அப்ப பையன் வந்ததுக்கு எப்படி வருவாரு? வரமாட்டார். யாரை எடுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? திமுக போய் யாரை எடுத்துட்டு வந்தது? குமரிமுத்து, மன்சூர் அலிகான், தேமுதிக, அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இவ்வளவுதானே முடியும். ஆனா கூடுதலா இவர் கருணாஸ் வந்திருக்காரு, தமிம் அன்சாரி வந்திருக்கிறாரு, தனியரசு வந்திருக்காரு. சார், நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படிலாம் பேசக்கூடாது. இது நல்லதில்லை. நம்ம எப்போதுமே நம்ம பத்திரிகைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. நீங்க தமிம் அன்சாரி ஒரு முக்கியமான மனிதர் தான். எத்தனை லட்சம் வாக்கு கொண்டு வருவாரு? இஸ்லாத்துல மொத்தம் இருக்கிறதே 42 லட்சம். அதுல அவர் என்ன தனியா கொண்டு வந்து விட்டுருவாரு? அந்த 42 லட்சம் தான் ஆல்ரெடி ஒரு 1000 பேர் சொல்றதை கேட்டுட்டு, அந்த 1000 பேர் 10,000 பேர் 10,000 பேர் 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் 42 லட்சம் பேர் சொல்றதை கேட்டுட்டு தானே அந்த சமுதாயமே தப்பு பண்ணது, அந்த மார்க்கமே தப்பு பண்ணுது. கிறிஸ்துவத்துல இருந்து யாரை தூக்கிட்டு வந்துருவீங்க? அதுவும் 42 லட்சம் வாக்கு தான் இல்லையா? கொஞ்சம் குறைச்சல் அபிஷியலா பார்த்தா, ஆனா அதிகம் அன்அபிஷியலா பார்த்தா.
அவங்களை கொண்டு வர்றதுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. விஜய் இந்த பக்கம் இருக்காரு. என்னத்தை கொண்டு வந்துட போறீங்க? தெலுங்கு 42 லட்சம் பேர் இருக்காங்க பாருங்க, தெலுங்கர்கள். அவங்களை கொண்டு வரதுக்கு வேணா நீங்க முயற்சி பண்ணலாம். அது ஸ்டாலினே மொழிக்கு மொழி தனிவா பேசி, தாய்மொழிக்கு தாய்மொழி பேசி வாங்கிட்டு வர, அது என்ன இருக்கு? சோ இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா எப்படி வரும்? KN நேரு அவர்களுடைய வழக்கு இன்னும் கூடுதலா சில அமைச்சர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுல சிக்குவாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கணும்? உங்க அணுகுமுறை தப்புங்கிறது தான் நான் சொல்லுவேன். இந்த டைம்ல உங்ககிட்ட இன்னொரு 40 நாள் இருக்கு. 40 நாள்ல கவுன்சிலர் இந்த சின்ன சின்ன லெவல்ல இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஈஸியா நிரூபிச்சிடலாம். இப்ப டாஸ்மாக் ஊழல்ல 55,000 52,000 கோடி வருது, இன்னொரு 25,000 கோடி வரல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனா இவ்வளவு பாட்டில், இவ்வளவு மூடி, இவ்வளவு ஸ்டிக்கரு, ஆனா நீ வித்தது இவ்வளவு மின்சாரம், இவ்வளவு உற்பத்தி, ஆனா நீ காட்டியது இவ்வளவு அப்படின்னு ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸி. பிஜேபிக்கு உண்மையிலேயே இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணணும்னு நினைத்தா அந்த 13 மன்னர்களை ஒன்னும், குறுநில மன்னர்களை ஒன்னும் பண்ணாம, ஸ்டாலின் ஐயாவையும் உதயநிதியும் இன்பநிதி எங்க இருப்பார், அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்களெல்லாம் பண்ணாம இந்த சரசரன்னு ஒரு 3 லட்சம் கவுன்சிலர்களை தூக்கி உள்ள வச்சீங்கனாலே சரியா வந்துடும். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இவர்களை தூக்கி உள்ள வைக்கிறதுல எந்த கஷ்டமும் வரப்போறது இல்லை. சோ தலைப்புச் செய்தியா வந்து பிரயோஜனம் இல்லை, தலைப்புச் செய்தியா வந்து பிரயோஜனமே இல்லை. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஒரு 3-4 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கனாலே திமுக கதி கலங்கிடும். இன்னைக்கு நேற்றுக்கு பேப்பர்ல வந்த அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஆட டோட்டலா பாருங்க, 19.3 லட்சம் பேருக்கு காலை உணவு போடுகிறோம். ஓகேவா? நீங்க ஏழ்மையில 1000 ரூபாய் கொடுக்கறது எத்தனை பேருக்கு? 1,10 லட்சம் பேருக்கு. ஆனால் நீங்கள் சாப்பாடு போடுவது எத்தனை பேருக்கு? 20 லட்சம் பேருக்கு. அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தமா? அவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க மாசம்? அவங்க வறுமையில கஷ்டப்படுறாங்கிறதுக்காக தானே கொடுக்குறீங்க. ஏன் இந்த விஷயத்த பண்றீங்க? வைக்கிறது. இந்த 19.3 லட்சம் பேர் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வர போறாங்க. இவங்க மேல்நிலை பள்ளிக்கு வரும்போது ஒரு தகவல் கொடுக்குறாங்க, நான் அதுக்கப்புறம் வர்றேன், அப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உலகை வெல்லும் இளைய தலைமுறை 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி. இந்த 10 லட்சம் மாணவர்களும் டிகிரியில 3வது, அதாவது வாக்கு போடுறதுக்கு கரெக்டா ரெடியா இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிற லஞ்சம், இவங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதே ஜெயலலிதா அம்மா 11th படிக்கும் போதே கொடுத்ததுங்கிறதுல பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை, அதுல வந்து 12,35,000 மாணவர்களுக்கு 1000 ரூபாய். ஒன்ஸ் அகைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1,15 லட்சம் குடும்பங்களுக்கு 1000 ரூபாயே கொடுத்தா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ற நீங்க 12 லட்சம் மாணவர்களுக்கு, இவங்களும் பட்டப்படிப்பு படிக்கின்றவர்கள், அவங்களுக்கு நீங்க இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுங்க. விளம்பரத்துக்கு வேணா பயன்படலாம். எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, அதை வைத்துக் கொண்டு என் கல்லூரிக்கு நான் போகிறேன், பஸ் இலவசம் இருந்தாலும் நான் போகிறேன், படிப்பு இலவசம் இருந்தாலும் நான் போகிறேன், நீ கதை சொல்லலாம். அடுத்தது 5 ஆண்டுகளில் 11,668 ஆசிரியர்கள் நியமனம். 11,000. அப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரு? 85,000 பேரு ஃபெயில் ஆனவங்க. அதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் முதல்வன் திட்டம், ஆக்சுவலா அது மத்திய அரசு திட்டம். உயரும் உயர்கல்வி சேர்க்கை, இங்கதான் வர்றேன். உயர்கல்வி சேர்க்கை வந்து 7.5 லட்சம்ங்கிறீங்க. நீங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? பள்ளியில 19 லட்சம். +2 எழுதுறது எத்தனை பேரு? 4 லட்சத்துல இருந்து 6 லட்சம் பேரு. நீங்க ஆனா உயர்கல்விக்கு சேர்ந்திருக்கிறதா சொல்றது எத்தனை பேரு? 7.5 லட்சம். ஆனால் இங்க வந்து எடப்பாடி சொல்லுவாரு, கிட்டத்தட்ட 4,000 பேர் மருத்துவத்திற்கு உயர்நிலை பள்ளியில் இருந்து சேர்ந்தார்கள்னு சொல்லுவாரு. ஆனால் நீங்க பண்ணிருக்கிறது இவ்வளவுதாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு விளம்பரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்திருந்தாங்க. வேளாண்மைக்கு என்ன தனி பட்ஜெட் போட்டோம். அண்ணாமலை ரொம்ப அழகா சுட்டி காட்டினாரு. 3% தான் உயர்த்திருக்கீங்க. 3% போன பட்ஜெட்டை விட இந்த % அதிகப்படுத்திருக்கீங்க. என்னத்தை பெருசா சாதிச்சிருக்க போறீங்க? இதுக்கு எதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உச்சம் தொட்ட உணவு தானிய உற்பத்தி 16.22 லட்சம் மெட்ரிக் டன். நீங்க வீணடிச்சது மட்டும் எத்தனை மெட்ரிக் டன்? இது வந்து ஒரு சாதனையா? 15 வருஷமா இல்லாம இருந்து இன்னைக்கு தான் அது அதிகமா இருக்கா? போன வருஷம் எத்தனை மெட்ரிக் டன் இருந்தது? போன வருஷம் நீங்க 97 மார்க் வாங்கினீங்க, இந்த வருஷம் 97 வாங்கிட்டீங்க. பெருமைப்பட்டுப்பீங்களா? 1% ஏறிடுச்சுன்னு வேணா சொல்லுங்க. அடுத்தது புதிய இலவச இணைப்புகள் விவசாயிகளுக்கு. இதுதான் மொத்தமே கேவலமான ஒரு விஷயம். 2003 மீட்டர் வச்சாங்க ஜெயலலிதா அம்மா. மீட்டர் வைக்கும் போது இனிமேல் உங்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்காது, மீட்டர் வச்சு காசை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? 2003. இன்னைக்கு 22 ஆண்டுகள். இப்போ 2 லட்சம் பேருக்கு இப்பதான் நீங்க மின் இணைப்பை கொடுக்குறீங்கன்னு சொன்னா
அப்ப இவ்வளவு நாளா நீங்க கொடுத்துட்டு இருந்த இலவச மின் இணைப்பு இவங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னு தானே அர்த்தம். ஏன் உங்களால கொடுக்க முடியுது? மோடி வந்ததுக்கு பிறகு கழிப்பறைகளை, நீர்நிலைகளை, அதாவது தண்ணி வீட்டுக்கு வரணுங்கிறதும், மின்சாரம் வரணுங்கிறதும், சாலை வரணுங்கிறத செய்ய போகத்தான் நீங்க உங்களுக்கு இதையே கொண்டு வந்திருக்கீங்க. அது வரைக்கும் 6000 கொடு, 60,000 கொடு, அப்பதான் உனக்கு கம்பு நட முடியும், அப்பதான் உனக்கு மின் இணைப்பு வரும்னு களை விட்டுட்டு இருந்தீங்க. சோலார்ல கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகம் இருக்கும். ஆனால் நீங்க இதுக்கே சந்தோஷப்பட்டுக்கோங்க. அடுத்தது கலைஞர்களுடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 707 கோடி முதலீடு, 61 லட்சம் பயனாளிகள், 8712 ஏக்கர் தரிசு நிலத்துக்கு விளைநிலமாக மாத்திருக்கோம். 8712 தரிசு நிலங்களை விளைநிலமாக மாத்திருக்கோம். அப்ப ஏற்கனவே இருந்ததுல பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமா நீங்க எத்தனையை காப்பாத்தி இருக்கலாம்? காவேரி ஒப்பந்தத்தை ஒழுங்கா போட்டிருந்தா ஏற்கனவே இருந்ததுல எத்தனையை காப்பாத்தி இருக்கலாம்? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா தமிழ்நாடு ஒன்றாகத்தான் வெல்லும். ஆனா நீங்க இன்னொரு 15 வருஷத்துக்கு ஆட்சிக்குள்ள வர முடியாமையோ பாராளுமன்றத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமையில தான் இருப்பீங்கன்னு ஆண்டவன் சொன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.